வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, கூகுள் பே, பேடிஎம் உள்ளிட்ட செல்போன் செயலிகள் மூலம் நடைபெறும் பண பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் விதிக்கப்படாது என ரிசர்வ் வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார். விகிதத்தில் மாற்றமில்லை என ரிசர்வ் வங்கி கூறியுள்ள நிலையில் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் திட்டமில்லை எனவும் விளக்கம் அளித்துள்ளது. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அளிக்கும் கடனுக்கு ரெப்போ வட்டி விதிக்கப்படுகிறது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுத்து வருகிறது. அதன்படி தற்பொழுது வங்கிகளுக்கான ரெப்போவில் மாற்றமில்லை என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அறிவித்தார். இதன்படி ரெப்போ வட்டி விகிதம் மாற்றமின்றி 5.5% தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. Unanimously to keep the policy repo rate unchanged at 5.5%. Consequently, the STF rate remains at 5.25%. இந்த அறிவிப்பின் மூலம் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது. நடப்பு நிதியாண்டிற்கான GDP எனப்படும் உள்நாட்டு உற்பத்தி 6.8% இருக்கக்கூடும் என்றும் மல்கோத்ரா தெரிவித்தார். இதனிடையே நாணய கொள்கை குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மல்கோத்ரா, யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் திட்டம் ஏதும் ரிசர்வ் வங்கிக்கு இல்லை என்றார். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியை மத்திய அரசு 3% உயர்த்தியுள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களுக்கு விளக்கினார். அப்போது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியை 55%லிருந்து 3% உயர்த்தி 58ஆக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறினார். மேலும் அகவிலைப்படி உயர்வு கடந்த ஜூலை 1ஆம் தேதியை கணக்கிட்டு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். அதன்படி 30,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் பெறுபவர்களுக்கு 900 ரூபாய் கூடுதல் அகவிலைப்படி கிடைக்கும். 3 மாதங்களுக்கு முன் தேதியிட்டு வழங்கப்படுவதால் அக்டோபர் மாத சம்பளத்தில் 2,700 ரூபாய் கூடுதலாக கிடைக்கப்பெறும். இதன் மூலம் 48 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள், 68 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் என மொத்தமாக 1,16 லட்சம் பேர் பலனடைவார்கள் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதற்காக ஆண்டுக்கு சுமார் 10,083 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தங்கம் விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து சவரனுக்கு 88,000 நெருங்கியுள்ளது. அமெரிக்காவில் நிதி மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைக்காததால் அரசு நிர்வாகம் முடங்கியுள்ள நிலையில் டாலரின் மதிப்பு சரிந்துள்ளது. இதனால் உலகளவில் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்ததால் தங்கம் விலை வரலாற்றில் இல்லாத வகையில் உயர்ந்து வருகிறது. காலையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் மேலும் 480 ரூபாய் அதிகரித்தது. இதனால் ஒரே நாளில் சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து இதுவரை இல்லாத உச்சமாக சவரனுக்கு 87,600 ரூபாயை எட்டியுள்ளது. 1 கிராம் தங்கம் 10,950 ரூபாயாக அதிகரித்திருப்பது மக்களை கலக்கமடைய செய்துள்ளது. கடந்த 6 நாட்களில் மட்டும் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,520 ரூபாயும், கடந்த 1 மாதத்தில் மட்டும் 1 சவரன் தங்கம் விலை 9,960 ரூபாயும் அதிகரித்திருப்பது மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. அதே நேரம் வெள்ளி விலை மாற்றமின்றி கிராமுக்கு 161 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலையில் இன்று கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலையில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சியில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூரில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் வரும் சனிக்கிழமையும் கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. அன்றைய தினம் விழுப்புரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல்லிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கரூர் நெரிசலுக்கு விஜய்தான் பொறுப்பு என அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். விஜய் தன்னை பற்றி பேசும்போது கூட்டத்திலிருந்து காலணி வீசப்பட்டதாக பரவக்கூடிய தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார். கரூர் விஜய் பரப்புரையின் போது நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக செந்தில் பாலாஜி மீது தாவேகா மற்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் அவர் விளக்கம் அளித்தார். மயங்கி விழுந்தவங்களுடைய பகுதியிலிருந்து முதல் செருப்பு அந்த செருப்பு வீசுறாங்க. இது பேச ஆரம்பிச்சு 6வது நிமிஷத்துல
6வது நிமிஷத்துல அந்த சம்பவம் நடக்குது. என்ன பத்தி பேசுறது மொத்தம் 19 நிமிஷத்துல 16வது நிமிஷம் தான் என்ன பத்தின பேச்சு திரும்ப வருது. இந்த சம்பவங்கள் நடக்கிறதுல முதல்ல 5 நிமிஷத்திலேயே. கரூர் துயரத்தை விஜய் திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். அரசியலா பார்க்க விரும்பல, தயவு செஞ்சு ஒரு மனிதாபிமானத்தோட. என்னை பொறுத்த வரைக்கும் கரூர்ல மொத்தம் 41 பேர் இறந்ததுல 31 பேர் கரூர் மாவட்டம். அது 27 குடும்பங்களை சார்ந்தவங்க. ஒவ்வொரு வகையிலையும் நான் நேரடியா அந்த குடும்பத்தோட தொடர்புள்ளவன். கூட்ட நெரிசல் ஏற்பட்ட தகவல் கிடைத்தவுடன் கட்சி அலுவலகத்திலிருந்து மருத்துவமனைக்கு விரைந்ததாக குறிப்பிட்டிருக்கூடிய செந்தில் பாலாஜி தான் சென்னைக்கு சென்றிருக்க வேண்டும் என்று சிலர் எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார். கரூரில் மட்டும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது எப்படி என விஜய் கேள்வி எழுப்பிய நிலையில் விஜயின் அனைத்து பரப்புரை கூட்டங்களிலும் பாதிப்பு ஏற்பட்டதாக செந்தில் பாலாஜி பதிலளித்துள்ளார். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ரெகுலரா நான் வண்டி ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன். எல்லா நாளும் நான் வேகமாக தான் போவேன். சில நாளாக நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், ஆனால் எல்லா நாளும் வேகமாக தான் போவேன். ஒரு நாளும் ஆக்சிடென்ட் ஆகல. இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்குற மாதிரி இருக்கு. எல்லா ஊர்லயும் கூட்டம் நடத்துறேன், எந்த ஊர்லயும் நடக்கல, இந்த ஊர்ல மட்டும் ஏன் நடக்குங்கிற கேள்வி. நான் எல்லா நாளும் வண்டி ஓட்டுறேன், வேகமாக தான் ஓட்டுறேன். ஆனா இந்த நாள் மட்டும் இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி என் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்குற மாதிரி இருக்கு. எல்லா ஊர்லயும் எவ்வளவு பேர் மயக்கம் அடைஞ்சாங்க, எவ்வளவு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. விக்கிரவாண்டியில நடந்தப்ப இறந்தது, மதுரையில மாநாடு நடந்தப்ப இறந்தது. ஒவ்வொரு ஊர் வரையும் நேற்று தெளிவா அரசின் சார்பில் விளக்கம் சொன்னாங்க. கரூர் விஜய் கூட்ட நெரிசல் தொடர்பான நியூஸ் 8 வீடியோவை மேற்கோள் காட்டி ஜெனரேட்டரை ஆஃப் செய்தது யார் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்கள் சென்றவர் சுமார் 25,000 பேர் கூடிய கூட்டத்தில் வெளியாட்கள் புகுந்து அசாதாரணமான சூழ்நிலையை ஏற்படுத்த முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். அந்த தடுப்புகளை உடைச்சு உள்ள வர்றாங்க. உள்ள வரும்போது அந்த ஜெனரேட்டர் அங்க யார் அந்த ஜெனரேட்டர் ஏற்பாடு பண்ணாங்களோ, இன்னும் கூட நான் விளக்கமா சொல்றேன். இந்த ஜெனரேட்டர் ஆஃப் ஆகும்போது கூட ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆகல. இந்த ஜெனரேட்டர் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க கூடுதலா போட்ட லைட் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் ஆஃப் ஆயிருக்கு. மது பாட்டில்களுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக தாவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டிய நிலையில் புகார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார். அப்ப இன்று முதல் எடப்பாடி பழனிசாமி 10 ரூபாய் பழனிசாமி என்று அழைக்கப்படலாம். நான் யதார்த்தமா சொல்றேன். இதே சூழல் தான் கடந்த அதிமுக ஆட்சியில இருந்துச்சு. இதே போலதான் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதை விட கடுமையான நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கு. டாஸ்மாக் கடைகளில் வசூலிக்கப்பட்ட 10 ரூபாய் கூடுதல் தொகை எடப்பாடி பழனிசாமிக்கு சென்றதை அவரே ஒப்புக்கொண்டதாகவும் செந்தில் பாலாஜி கூறினார். கரூர் கூட்டத்தில் ஸ்ப்ரே அடிக்கப்பட்டதாக தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகனின் மனைவி முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குற்றச்சாட்டுகளுக்கு உரிய ஆதாரங்கள் இருந்தால் விசாரணை ஆணையத்திடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். அன்னைக்கு பாதிக்கப்பட்ட அன்னைக்கு அதே மாவட்டத்துடைய மனைவி அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கலாம், பாதிக்கப்பட்டவங்களை பார்த்திருக்கலாம். 2 நாள் கழித்து தன்னுடைய கணவர் கைது செய்யப்படுகிறார் என்று தெரிந்தவுடன் அதற்கான கருத்துக்களை முன்னெடுக்கிறவங்க 2 நாட்கள் 3 நாட்கள எங்க போனாங்க? மணிப்பூர் மற்றும் கும்பமேளா நெரிசலுக்கு செல்லாத தேசிய ஜனநாயக கூட்டணியின் விசாரணை குழு கரூருக்கு மட்டும் வந்தது ஏன் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். அதே அந்த உண்மை கண்டறியும் குழுவா? இந்த உண்மை கண்டறியும் குழு மணிப்பூருக்கு சென்றிருந்தா ஒரு ஏற்புடையதா இருந்திருக்கும். கும்பமேளாவுக்கு சென்றிருந்தா ஒரு ஏற்புடையதா இருந்திருக்கும். குஜராத்ல பாலம் இடிஞ்சப்ப அந்த உண்மை கண்டறியும் குழு போயிருந்தா ஒரு ஏற்புடையதா இருக்கும். விஜய் பரப்புரைக்கு வந்தது கட்டுக்கடங்காத கூட்டம் அல்ல, கட்டுப்பாடற்ற கூட்டம் என்றும் கூறினார். பரப்புரை செய்த இடத்திற்கு விஜய் மாலை 4 மணிக்கே வந்திருந்தால் நெரிசல் குறைந்திருக்கும் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் செய்தியாளர்களை சந்தித்தவர் 500 மீட்டருக்கு முன்பு விஜய் வாகனத்திற்குள் சென்றது ஏன் என்றும் பேசும் இடத்திற்கு மக்கள் வர வேண்டும் என்பதாலா என்றும் கேள்வி எழுப்பினார். முன் சீட்ல தான் எல்லாரும் உட்காருவாங்க, கையசிப்பாங்க, மேல நின்று கையசிப்பாங்க. இது வழக்கமான அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனா அது நேர்மாறா அந்த 500 மீட்டருக்கும் ஏறத்தாழ அந்த வாகனங்கள் செல்வதற்கு 1 மணி நேரம் ஆயிருக்கு. வாகனத்துல முன்பகுதியில நின்று அங்கிருந்து நம்ம திருக்கம்பள்ளி ரவுண்டானால இருந்து கையசிச்சிருந்தாலோ அல்லது மேல நின்று கையசிச்சிருந்தாலோ அந்த இடங்கள்ல இது போன்ற கூட்ட நெரிசல் வந்திருக்காது. குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கூட தாவேகா செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-2000 செருப்புகள் அங்க இருந்திருக்கும். ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒண்ணு அந்த இடத்துல இருந்துச்சு. நீங்க யாரும் பாத்தீங்களா? ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும்.
செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சு அதுதான் இருக்கும். பரப்புரைக்கு தாமதமாக வந்தது ஏன், காவல்துறையினர் அறிவுறுத்தலை மீறியது ஏன் என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விஜய் பதிலளிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி வலியுறுத்தினார். விஜய் பரப்புரையில் நெரிசல் ஏற்பட்ட விவகாரத்தில் திமுக அரசியல் செய்வதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அதிமுகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அரசு அதிகாரிகளை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து அரசியலையும் செய்து கொண்டிருப்பது திமுக தான் என்று குற்றம் சாட்டியுள்ள அதிமுக, திமுகவின் பதற்றம்தான் உண்மையில் கரூரில் நடந்தது என்ன என்ற சந்தேகத்தை வலுக்கச் செய்கிறது என்றும் கூறியுள்ளது. இதனிடையே கரூர் விவகாரத்தை சிபிஐ அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை ஆணையம் விசாரிக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். இடம் கொடுத்ததில் இருந்து அங்கே சில பேரின் நடவடிக்கைகள் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று சில பேரின் நடவடிக்கைகள் இருந்தது என்பதை நாம சொல்லல, கத்தி வைத்திருக்கிறார்கள் என்று கத்தி கத்தி மக்கள் சொல்லியிருக்காங்க. கரூர் துயர சம்பவத்தை அரசியலாக பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். விஜய் சுயமாக பேசவில்லை எனவும் நேர்மையற்ற அரசியல் செய்வதாகவும் திருமாவளவன் சாடியுள்ளார். விஜயை சங் பரிவார் அமைப்புகள் வழி நடத்துகின்றன என்றும் இது அவருக்கு ஆபத்தாகத்தான் போய் முடியும் என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசல் தொடர்பாக விசாரிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி குழு அமைத்தது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். பாஜக, RSS போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிற இன்புட்ஸ் தான் அவர் பேசுறது. இப்போ அவருக்கு உடனடியாக ஹேமமாலினி தலைமையில் ஒரு டீமே வந்திருக்கிறாங்க. என்ன தேவை ஏற்பட்டது? இது ஒரு ஸ்டாம்பீடுங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது என்ன வயலன்ஸா? யாராவது தூண்டி விட்டு இது நடந்ததா? இது எதுக்காக உள்ள நுழையிறாங்க? உடனடியாக அண்ணாமலை போய் பேசுகிறாரு. விஜய் மேலே தப்பு இல்லை, அரசாங்கத்து மேலே தான் தப்புங்கிறாரு. அது யார் இப்போ அப்படி யாராவது பொதுமக்கள் சொன்னாங்களா? கரூர் கூட்ட நெரிசல் குறித்து விஜய் சுயமாக பேசவில்லை என்று குற்றம் சாட்டிய விசிக தலைவர் திருமாவளவன் நேர்மையற்ற அரசியல் கருத்தை முன்வைப்பது அவருக்கே நல்லதல்ல என்று விமர்சித்துள்ளார். இது அவர் சுயமாக சிந்திச்சு சொன்னதாக நான் பார்க்கல. அவர் கூட சுற்றி இருக்கிறவங்க அவரை உசுப்பேற்றி அவருக்கு இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்து இப்படி பேசுங்கன்னு அவருக்கு ஒத்திகை செய்து பேச வைக்கிறார்கள். அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும். செந்தில் பாலாஜியை எந்த அடிப்படையில் குற்றம் சாட்டுகிறார் விஜய் என்றும் திருமாவளவன் கேள்வி எழுப்பினார். விஜயின் அடுத்த 2 வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்படுவதாக தாவேக தலைமை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தாவேக தலைமை சொந்தங்களை இழந்த வேதனையிலும் வருத்தத்திலும் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் தாவேக தலைவர் விஜயின் அடுத்த 2 வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் சந்திப்பு தொடர்பான புதிய விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் விஜயின் ஒப்புதலோடு இதனை தெரிவித்துக் கொள்வதாகவும் தாவேக தலைமை குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக வேலூர், ராணிப்பேட்டை, கடலூர், புதுச்சேரி ஆகிய இடங்களில் அடுத்த 2 வாரங்களுக்கு விஜய் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கூத்துன்னூரில் உள்ள சரஸ்வதி தேவி கோவிலில் குழந்தைகளுடன் பெற்றோர் நோட்டு புத்தகங்களை வைத்து வழிபட்டனர். இதேபோல தொழில் நிறுவனங்களிலும் வீடுகளிலும் ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டது. கோவையில் உள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்களில் இயந்திரங்களை சுத்தம் செய்து வழிபாடு நடத்தினர். திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்களிலும் தொழிலாளர்கள் இணைந்து ஆயுத பூஜை கொண்டாடினர். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள ஆயுத கிடங்கில் AK-47 ரக துப்பாக்கிகள், கண்ணீர் புகை குண்டு வீசும் கருவி, பழங்கால கத்திகள் உள்ளிட்ட ஆயுதங்களுக்கு படையலிட்டு காவலர்கள் வழிபாடு நடத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் மைல்கல்லுக்கு பூஜை செய்து நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் வழிபட்டனர். புதுக்கோட்டையில் குத்துச்சண்டை வீரர் வீராங்கனைகள் தங்களின் உபகரணங்களை வைத்து கொண்டாடினர். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ்களை அலங்கரித்து ஓட்டுநர்கள் வழிபாடு நடத்தினர். சிவகாசியில் உள்ள பட்டாசு தொழிற்சாலைகளில் ஒன்று கூடிய தொழிலாளர்கள் பட்டாசு உற்பத்திக்கான பொருட்களை வைத்து பூஜை செய்தனர். தொடர்ந்து தீபாவளியை வரவேற்கும் விதமாக பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்தனர். நாகர்கோவில் அருகே வெள்ளிச்சந்தை பரதநாட்டிய பள்ளியில் கொலுவில் பொம்மைகள் இருக்க வேண்டிய இடத்தில் சிறுவர் சிறுமியர்களை ராதை துர்கை என பல்வேறு வேடமிட்டு அமர வைத்திருந்தனர். திருத்தணி வனதுர்கை கோயிலில் சரஸ்வதி அலங்காரத்தில் அம்மன் அருள்பாலித்தார். விரதமிருந்த பக்தர் ஒருவர் உடலில் அலகு குத்திக் கொண்டு அந்தரத்தில் தொங்கியபடி வரதுர்கையை வழிபட்டார்.
திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் வடிவுடையம்மன் சரஸ்வதி அலங்காரத்தில் காட்சியளித்தார். அங்கு ஏராளமான பக்தர்கள் திரண்டு அம்மனை தரிசித்தனர். குலசேகரன்பட்டினம் தசரா விழாவில் இன்று சூரசம்ஹாரம் நடைபெறவுள்ளது. குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று நள்ளிரவு நடைபெறவுள்ள நிலையில் முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் ஆலய தசரா திருவிழா ஆண்டுதோறும் நவராத்திரி தினத்தையொட்டி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவின் சிகர நிகழ்ச்சியான மகிஷா சூரசம்ஹாரம் இன்று நள்ளிரவு கோவில் கடற்கரையில் நடைபெறவுள்ளது. கடவுள் வேடம் அணிந்தவர்கள் கிராமம் கிராமமாக சென்று காணிக்கை பெற்று வருகின்றனர். சூரசம்ஹாரம் நடைபெறும் கடற்கரை பகுதிகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. பக்தர்களின் வசதிக்காக கடற்கரை பகுதியில் நிரந்தர கழிவறைகளுடன் கூடிய ஏராளமான தற்காலிக கழிவறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. அதேபோல வாகன நிறுத்துமிடங்கள் மற்றும் சிறப்பு பேருந்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவ 8ஆம் நாளில் நடைபெற்ற குதிரை வாகன புறப்பாடு காட்சிகளே இவை. இந்நிகழ்ச்சியை ஒட்டி உற்சவர் மலையப்ப சுவாமி கோவிலில் இருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்து தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து நடத்தப்பட்ட தீபதூப நைவேத்தியங்களுக்கு பின் கோவில் மாட வீதிகளில் பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கிடையே குதிரை வாகன புறப்பாடு நடைபெற்றது. 4 மாட வீதிகளில் காத்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர். இன்று மாலை கொடி இறக்கத்துடன் ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் நிறைவடைய உள்ளது. வன்முறையை தூண்டும் வகையில் சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டதாக போலீசார் வழக்கு பதிந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா டெல்லி சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இச்சம்பவம் தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்ட தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா புரட்சிதான் ஒரே வழி என பதிவிட்டார். இக்கருத்திற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சில நிமிடங்களிலேயே அப்பதிவை ஆதவ் அர்ஜுனா நீக்கினார். இச்சூழலில் ஆதவ் அர்ஜுனா மீது 5 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனா தனி விமானத்தில் 5 பேருடன் டெல்லி சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது அலுவல் பணி மற்றும் கூடைப்பந்து விளையாட்டுப் போட்டிக்காகவும் ஆதவ் அர்ஜுனா டெல்லி சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. ஆயுத பூஜை தொடர் விடுமுறை என்பதால் குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் மழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. விடுமுறையை ஒட்டி அங்கு குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். இப்போ குற்றாலம் வந்திருக்கோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். நல்லா இருக்கு கிளைமேட்டும், தண்ணி நிறையா வரனால நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கிரௌட் தான் கொஞ்சம் கூட இருக்குது பூஜா ஹாலிடேஸ்ங்கிறனால. குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. 3 தினங்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. தற்போது நீர்வரத்து சீரான நிலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். இந்திய நாணயத்தில் முதல் முறையாக பாரத மாதாவின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். RSS நூற்றாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி பாரத மாதா உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டார். அந்த அமைப்பின் நூற்றாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஒருபுறம் தேசிய சின்னம், மறுபுறம் பாரத மாதா சிங்கத்தின் மீது அமர்ந்திருப்பது போலவும் RSS தொண்டர்கள் பாரத மாதாவை வணங்குவது போலவும் நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டின் வரலாற்றில் நாணயங்களில் பாரத மாதா உருவம் வெளியாவது இதுவே முதன்முறை என்றார். RSS முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டது. அதில் 1963 குடியரசு தின அணிவகுப்பில் RSS அமைப்பு பங்கேற்றதை குறிக்கும் வகையில் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டுள்ளது. राष्ट्रीय चिन्ह है और दूसरी ओर सिंह के साथ वरद मुद्रा में भारत माता की भव्य छवि और
समर्पण भाव से उसे नमन करते स्वयंसेवक दिखाई देते हैं। மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு பேஸ்மேக்கர் கருவி வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ளது. மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு இதயத்தில் லேசான பாதிப்பு இருப்பதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதனை சரி செய்ய கார்கேவுக்கு பேஸ்மேக்கர் கருவி பொருத்தவும் அறிவுறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பேஸ்மேக்கர் பொருத்தும் பணி வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளதாக அவரது மகனும் கர்நாடக அமைச்சருமான பிரியங்க் கார்கே கூறியுள்ளார். மேலும் தந்தை உடல்நிலை சீராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். நாளை முதல் தனது வழக்கமான பணிகளுக்கு கார்கே திரும்பக்கூடும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தனது தந்தையின் நலனில் அக்கறை கொண்டு விசாரித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் பிரியங்க் கார்கே தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசின் வரி பகிர்வில் இருந்து தமிழ்நாடு அரசுக்கு 4144 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு மூலதன செலவினங்களை மாநில அரசுகள் விரைவுபடுத்தவும் நலத்திட்டங்களை செயல்படுத்த உதவியாகவும் 1,0603 கோடி ரூபாய் வரி பகிர்வை விடுவித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வழக்கமாக மாதாந்திர நிதி பகிர்வுடன் கூடுதலாக இந்த நிதி ஒதுக்கப்படுவதாகவும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. அதன்படி அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 18,227 கோடி ரூபாயும், சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள பீகாருக்கு 10,219 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக மத்திய பிரதேசத்திற்கு 7,976 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கு 4,144 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி முதலிடம் பிடித்த நிலையில் உலக பணக்கார நடிகர்கள் பட்டியலில் ஷாருக் கான் முதலிடம் பிடித்துள்ளார். M3M ஹூருன் இந்தியா பணக்காரர்கள் 2025 பட்டியலின்படி தொழிலதிபர் கௌதம் அதானியை பின்னுக்கு தள்ளி தொழிலதிபரும் ரிலையன்ஸ் குடும்ப தலைவருமான முகேஷ் அம்பானி மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளார். முகேஷ் அம்பானி மற்றும் அவரது குடும்பத்தினரின் மொத்த சொத்து மதிப்பு 9,55,410 கோடியாக இருக்கிறது. இரண்டாவது இடத்தில் உள்ள கௌதம் அதானி மற்றும் அவரது குடும்பத்தினரின் சொத்து மதிப்பு 8,14,720 கோடி ரூபாயாக உள்ளது. HCL நிறுவனத்தின் ரோஷினி நாடார் மல்கோத்ரா, சீரம் நிறுவனத்தின் சைரஸ் பூனாவாலா, ஆதித்ய பிர்லா நிறுவனத்தின் குமார் மங்கலம் பிர்லா ஆகியோர் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளனர். இந்தியா மீது அமெரிக்கா 50% வரி விதித்துள்ள நிலையில் இம்மாத இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்பை மலேசியாவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை அதிக அளவில் இறக்குமதி செய்வதால் இந்தியா மீது விதித்து வரும் இறக்குமதி வரியை 50% உயர்த்தியது அமெரிக்கா. இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே உறவில் விரிசல் ஏற்பட்டது. இச்சூழ்நிலையில் கடந்த மாதம் அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் ஐநா பொதுசபை கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதனை பிரதமர் நரேந்திர மோடி புறக்கணித்தார். இந்நிலையில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் வரும் 26 மற்றும் 27 தேதிகளில் 47வது ஆசிய கூட்டமைப்பு மாநாடு நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இருவரும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே டிசம்பர் மாதம் 5 மற்றும் 6 தேதிகளில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியா வருகை தரவுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை திரைப்படம் வெளியான நிலையில் திரையரங்குகளில் ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். இட்லி கடை படம் வெளியானதால் தமிழகமெங்கும் தனுஷின் ரசிகர்கள் உற்சாகமாக படத்தை கண்டுகளித்தனர். சென்னையிலும் பல்வேறு திரையரங்குகளில் காலை முதலே ரசிகர்கள் தனுஷின் இட்லி கடை படத்தை பார்ப்பதற்காக குவிய தொடங்கினர். படத்திற்கு பெயர் இட்லி கடை என்பதால் படம் பார்க்க வருவோருக்கு கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கில் இட்லி சாம்பார் வழங்கி ரசிகர்கள் கொண்டாடினர். சிங்கிள் ஃபைட்டர் அவர் இதுவரைக்கும் யாருமே உயர்த்தி மீன்ஸ் அவருக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் ஆஸ் அ பேரா கிடைச்ச போது அப்போ கூட அவர் உயர்த்தி யாருமே பேசல. அவர் அவங்க அம்மா அப்பாவை தான் உயர்த்தி பேசியிருக்காரு. ஸோ தட் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள். அது எல்லாருக்குமே இருக்குமான்னு தெரியாது. ஸோ தட்ஸ் வை ஐ அம் a big fan. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதேபோல் கோவையிலும் இட்லி கடை படத்தை காண தனுஷின் ரசிகர்கள் ஆர்வத்துடன் வந்திருந்தனர். தனுஷின் படங்களில் அவர் ஏற்றிருக்கும் வேடத்தைப் போலவே உடை அணிந்து வரும் ஒரு ரசிகர் இட்லி கடை தனுஷ் வேடத்தில் படம் பார்க்க வந்திருந்தார். ஒவ்வொரு தலைவன் படத்துக்கும் அவரோட கெட்டப்லேயே போய் படம் பார்க்கறது தான் என்னோட ஸ்டைல். ஆக்சுவலாக அவர் எந்த கெட்டப் போட்டாலும் சரி அந்த கெட்டப்பில் அப்படியே போய் படம் பார்த்துருவேன் நான். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வண்ணக் காகிதங்களை தூவியும் படத்தின் கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்தும் ரசிகர்கள் கொண்டாடினர். விடுமுறை தினம் என்பதால் நேற்று உதகையில் கூட்டம் அலைமோதியது.
விடுமுறை காரணமாக உதகைக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகளால் கூடலூர் சோதனைச் சாவடியில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஆயுத பூஜை மற்றும் பள்ளி காலாண்டு விடுமுறை என தொடர் விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் சுற்றுலா பயணிகள் வருவதால் பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கேரள மாநிலத்தில் இருந்து அதிகாலை முதலே அதிக சுற்றுலா பயணிகளின் வருகை காரணமாக சோதனைச் சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேல் கூடலூர் பகுதியில் இ-பாஸ் சோதனைச் சாவடியில் இருந்து கூடலூர் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. மேலும் கூடலூர் உதகை சாலையில் உள்ள ஊசிமுனை காட்சி பகுதி, பைக்காரா படகு இல்லம், படப்பிடிப்பு தளம், பைன்மரக் காடுகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அதேபோல் உதகையில் உள்ள தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா மலைச்சிகரம் போன்ற சுற்றுலா தலங்களிலும் ஏராளமானோர் குவிந்தனர். சென்னை சூரப்பட்டு வானகரம் சுங்கச்சாவடிகளில் கார் தவிர்த்து பயணிகள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு 10 ரூபாய் வரை கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. அம்பத்தூர் அருகே உள்ள சூரப்பட்டு சுங்கச்சாவடியில் ஒருமுறை சென்று வரக்கூடிய வாகனங்களுக்கான கட்டணம் 115 ரூபாயிலிருந்து 5 ரூபாய் குறைந்து 110 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாதாந்திர பயண கட்டணம் 2515 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் குறைந்து 2445 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டை பொறுத்தவரை ஓவர் சைஸ் வாகனங்களுக்கான சுங்க கட்டணம் மாத தவணையில் 480 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. குறைச்சா நல்லதுதான். இந்த கவர்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஒன்றும் கம்பெனா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த கம்பெனி சொல்லலாம் நல்லா தான் இருக்கும். இதேபோல வானகரம் சுங்கச்சாவடியில் வாகனங்களுக்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் லகுரக வணிக வாகனங்களுக்கு 90 ரூபாயிலிருந்து 85 ரூபாயாக கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. பேருந்து, ட்ரக் போன்ற வாகனங்களுக்கு 185 180 ரூபாயாக கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. மிக அதிகளவு எடை கொண்ட வாகனங்களுக்கு 350 340 ரூபாயாக கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. தலைமுறையினரின் மனம் கவர்ந்த யமஹா RX100 வாகனங்களில் ஆயுத பூஜைக்கு பின்பு நூற்றுக்கணக்கானோர் அணிவகுத்து சென்ற காட்சிகள்தான் இவை. கடந்த 1980களில் யமஹா நிறுவனத்தால் விற்பனை செய்யப்பட்ட RX100 வாகனம் 80s, 90s மற்றும் 2K கிட்ஸ்களின் கனவு வாகனமாக இருந்து வருகின்றன. 1990களில் அதன் விற்பனை நிறுத்தப்பட்டாலும் அந்த வாகனத்தின் மவுசு குறைந்தபாடில்லை. ஒரு சிலர் சில லட்சம் ரூபாய் செலவு செய்து விண்டேஜ் வாகனமாக RX100ஐ மாற்றியும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் காரைக்காலில் யமஹா RX100 வாகனங்களுக்கு மட்டும் சர்வீஸ் செய்யும் ஒர்க் ஷாப்பில் நேற்று ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டது. இதில் காரைக்கால் மட்டுமின்றி தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட யமஹா RX100 வாகனங்கள் கொண்டுவரப்பட்டு பூஜை போடப்பட்டன. அதன்பின் அனைவரும் RX100 வாகனங்களில் ஒரே நேரத்தில் ஊர்வலம் சென்றனர். இந்த வாகன ஊர்வலத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நாகத்யாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கரூரில் நடைபெற்ற தாவேக பரப்புரை கூட்டத்தில் ஜெனரேட்டரை அணைத்தவரை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துள்ளனர். கரூரில் நடைபெற்ற தாவேக பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பலர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். தாவேக பரப்புரை கூட்டத்தில் ஜெனரேட்டர் அணைக்கப்பட்டது குறித்து சந்தேகங்கள் எழுந்த நிலையில் ஜெனரேட்டர் அணைக்கப்பட்டது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சியின் வீடியோ ஆதாரங்களை வைத்து காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஜெனரேட்டர் மற்றும் மின்விளக்குகளை ஏற்பாடு செய்த நிறுவனத்திடமும் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக ஜெனரேட்டர் ஆபரேட்டராக பணியில் இருந்தவரிடம் காவல் ஆய்வாளர் தலைமையிலான குழு விசாரணை நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஜெனரேட்டரை அணைத்தவரை அடையாளம் கண்டுள்ள காவல்துறை அவரை விசாரணைக்கு அழைத்துள்ளது. தாவேகாவின் பரப்புரைக்கு தடை கோரி வழக்கு தொடர்ந்த சமூக ஆர்வலருக்கு அக்கட்சியின் கிளை செயலாளர் கொலை மிரட்டல் விடுத்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தாவேகா உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் சாலைகளில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டங்களை நடத்த தடை விதிக்க கோரி மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கதிரேசன் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார். பூதக்குடியைச் சேர்ந்த தாவேகா கிளை செயலாளர் வினோத் என்பவர் கதிரேசனின் வீட்டிற்கு சென்று கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கதிரேசனின் வழக்கறிஞர் வினோத்திடம் பேசிய தொலைபேசி உரையாடல் வெளியாகியுள்ளது. பொதுநல வழக்கு போட்டிருக்காருன்னா வந்து கோர்ட்ல பாருங்க. எதுக்கு நீங்க ஆளை விட்டு நீங்க வந்து பேசி மிரட்டி சார்? உங்க பேர் என்ன சொன்னீங்க சார்? கேட்கல சரியா. என் பேர் வினோத். வினோத், தமிழக வெற்றி கழக கிளை செயலாளரா? சார் நான் வழக்கறிஞர் பேசுறேன் சார். அந்த கேஸை போட்டிருக்கிற வழக்கறிஞர் பேசுறேன் நான். இதனால நீங்க என்கிட்ட பேசுங்க. எதுக்கு நீங்க வீடு வரைக்கும் வந்து கேட்டு விசாரிச்சுட்டு போறீங்க? நீங்க
இருங்க நீங்கள் இல்லை சார், நீங்கள் இப்படி வந்து விசாரிக்கலாம் தப்பு சார். உங்கள் மேலே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கோங்க சார். தாவேக கிளைச் செயலாளர் வினோத் மீது கதிரேசன் தரப்பில் அலங்காநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் உள்ள ஆதவ் அர்ஜுனாவின் அலுவலகத்திற்கு சென்ற கரூர் காவல் நிலையத்தினர் விஜய் பரப்புரை தொடர்பான வீடியோக்களை கேட்டு கடிதம் அளித்தனர். தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இளைஞர்கள் புரட்சி செய்ய வேண்டும் என பதிவிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஆதவ் அர்ஜுனாவின் அலுவலகத்திற்கு கரூர் காவல் நிலையத்தினர் சென்று கடிதம் அளித்தனர். அதில் கரூர் தேர்தல் பரப்புரையின் போது எடுக்கப்பட்ட வீடியோ மற்றும் சிசிடிவி காட்சிகளை கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கடிதத்தை ஆதவின் உதவியாளர் பெற்றுக் கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூட்ட நெரிசலை ஒளிபரப்பிய ஊடகங்களிடமும் வீடியோக்களை கேட்டு கரூர் காவல் நிலையத்தினர் கடிதம் அனுப்பியுள்ளனர். தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் வீட்டிற்கு வந்த கரூர் மாநகர காவல்துறையினர் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தங்களை கைது செய்வதிலிருந்து விலக்களிக்க வேண்டுமென தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளனர். தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் பகுதியில் உள்ள நிர்மல்குமார் வீட்டிற்கு வந்த கரூர் மாநகர காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்த நோட்டீஸ் அளித்துள்ளனர். முன்னதாக அவர் வீட்டின் முன்பு தாவேக நிர்வாகிகள் கூடியதால் பரபரப்பு நிலவியது. மதுரை சிம்மக்கல் அருகே கடைகளில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தின் பதைப்பதைக்க வைக்கும் காட்சிகளே இவை. மதுரை சிம்மக்கல் அருகே உள்ளது மீனாட்சி பஜார். இங்கு மொபைல் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்பனை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் நேற்றிரவு வழக்கம் போல அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றில் ஒரு கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. அதில் மொபைல்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் வெடித்து சிதறின. அத்துடன் அருகிலிருந்த 4 கடைகளுக்கும் தீ பரவியதால் அப்பகுதியே போர்க்களம் போல காட்சியளித்தது. தகவல் அறிந்து தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். இவ்விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மொபைல்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. நாகையில் விஜய்க்கு எதிராக சுவரொட்டி ஒட்டிய இளைஞர் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் நடந்த தாவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜயை கைது செய்ய வேண்டும் என்று நாகை மாவட்டம் பிரதாபராமபுரம் பகுதி சுவர்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. சுவரொட்டி ஒட்டிய பரத்ராஜ் என்பவரை வீடியோ எடுத்து யார் ஒட்டச் சொன்னது என கேள்வி எழுப்பி தகராறில் ஈடுபட்டதுடன் அந்த வீடியோவை தாவேக நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் பரப்பினர். இது தொடர்பாக கீழையூர் காவல் நிலையத்தில் கடந்த 29ஆம் தேதி இரவு புகார் அளித்திருந்த நிலையில் பரத்ராஜ் வேளாங்கண்ணி பகுதியில் உள்ள கீற்று கொட்டகையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்தார். தாவேக கீழையூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திவாகர் உட்பட 4 பேர் மீது கீழையூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாவேக நிர்வாகிகளை பிடிக்க நாகை டிஎஸ்பி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை எண்ணூர் அனல்மின் நிலையத்தில் உயிரிழந்த 9 வடமாநில தொழிலாளர்களின் உடல்களுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அஞ்சலி செலுத்தினார். எண்ணூர் அனல்மின் நிலைய விரிவாக்கப் பணிகளுக்காக நிலை 4 கொதிகலன் பிரிவில் நடைபெற்ற கட்டுமான பணியில் சாரம் சரிந்து விபத்து ஏற்பட்டது. இதில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 9 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டார். இறந்தவர்களின் உடல்களை சொந்த ஊர்களுக்கு உரிய முறையில் எடுத்துச் செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். இதனிடையே சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் வைக்கப்பட்ட உடல்களுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன், திமுக எம்பி கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நலம் விசாரித்தார். முன்னதாக விபத்து நிகழ்ந்த எண்ணூர் அனல்மின் நிலைய விரிவாக்க பணியிடத்தில் அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு மேற்கொண்டார். கேரளாவில் மக்களை அச்சுறுத்திய சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்தனர். கேரள மாநிலம் வயநாடு அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த இந்த சிறுத்தை கூண்டிற்குள் சிக்கியது. வயநாடு அருகே பத்தேரி சீரால் கிராமத்தில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக ஆடு, கோழி உள்ளிட்ட பிராணிகளை சிறுத்தை வேட்டையாடி வந்தது. இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் சீரால் பகுதியில் வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிறுத்தை சிக்கிக் கொண்டது. இரும்பு கூண்டிற்குள் சிக்கிய சிறுத்தை வெளியே வர நீண்ட நேரம் முயற்சித்ததால் அதன் மூக்கில் காயம் ஏற்பட்டது. சிறுத்தைக்கு உரிய சிகிச்சை அளித்து அதனை அடர் வனப்பகுதிக்குள் விட வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். கடந்த 1 மாதமாக அச்சமூட்டிய சிறுத்தை தற்போது சிக்கியதால் அப்பகுதி மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர்.
வாகனம் முழுக்க இடைநீராக காட்சியளிக்கும் இந்த லாரியில் மறைத்து வைத்துத்தான் ஒரு கும்பல் சுமார் 400 கிலோ கஞ்சாவை கடத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத் அருகே போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது லாரி ஒன்றை சோதனை செய்தபோது அதில் இளநீர் குவியலுக்கு அடியில் பொட்டலம் பொட்டலமாக மறைத்து கஞ்சா கடத்தியது தெரிய வந்தது. மொத்தம் 401 கிலோ கஞ்சா பிடிபட்ட நிலையில் இதன் மதிப்பு சுமார் 2 கோடி ரூபாய் இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. விசாரணையில் இவை விசாகப்பட்டினத்தில் இருந்து ராஜஸ்தானுக்கு லாரியில் கடத்தப்படவிருந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ராஜஸ்தானைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கஞ்சா கடத்தல் விவகாரம் தொடர்பாக தீவிர விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அமலுக்கு வந்த முதல் மாதமான செப்டம்பரில் 1,89,000 கோடி ரூபாய் வரி வசூலாகியுள்ளது. ஜிஎஸ்டியில் செய்யப்பட்ட சீர்திருத்தங்கள் கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் அமலானது. ஜிஎஸ்டியில் இருந்த 4 வரி அடுக்குகள் தற்பொழுது 2 அடுக்குகளாக மாற்றப்பட்டுள்ளன. இதனால் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் 99 விழுக்காடு பொருட்களின் விலை குறைந்துள்ளது. இந்நிலையில் செப்டம்பர் மாத ஜிஎஸ்டி வசூல் குறித்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் மாதம் மட்டும் 1,89,000 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. இது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வசூலான தொகையை விட 9.1 விழுக்காடு அதிகமாகும். தொடர்ச்சியாக கடந்த 9 மாதங்களாக ஜிஎஸ்டி வசூல் 1,80,000 கோடி ரூபாய்க்கு மேல் பதிவாகியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையில் மட்டும் 11,93,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளது. இதற்கிடையே கார்களுக்கான ஜிஎஸ்டி 28 விழுக்காட்டில் இருந்து 18 விழுக்காடாக குறைக்கப்பட்டதை அடுத்து கடந்த மாதத்தில் மொத்தம் 3,81,437 கார்கள் விற்பனையாகியுள்ளன. இது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 5.4 விழுக்காடு அதிகமாகும். டெல்லியில் பாலியல் குற்றச்சாட்டில் கைதாகியுள்ள சைத்தன்யானந்த சரஸ்வதி தொடர்புடைய இடங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அங்குள்ள ஸ்ரீ சாரதா கல்வி நிறுவனத்தில் இயக்குநராக இருந்த சைத்தன்யானந்த சரஸ்வதி 17 மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இதில் தலைமறைவான சைத்தன்யானந்தாவை ஆக்ராவில் உள்ள ஹோட்டலில் வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர். அவருக்கு 5 நாட்கள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நிறுவன வளாகத்திற்கு சைத்தன்யானந்தாவை அழைத்துச் சென்ற காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதில் செக்ஸ் பொம்மைகள், ஆபாச சீடிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா, பிரதமர் மோடி உள்ளிட்டோருடன் சைத்தன்யானந்தா இருப்பது போன்ற போலியான புகைப்படங்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. வேலை வாங்கி தருவதாக கூறி பல பெண்களை அவர் ஏமாற்றி பாலியல் தொல்லை கொடுத்திருப்பது தெரியவந்துள்ளது. சைத்தன்யானந்தா பெண்களுடன் ஆபாச சாட்டில் ஈடுபட்டது தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இருப்பினும் அவர் காவல்துறை விசாரணைக்கு சரிவர ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய அளவில் குற்றங்களின் சதவீதம் அதிகரித்திருந்தாலும் தமிழ்நாட்டில் கொலை குற்றங்கள் குறைந்துள்ளன. 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற குற்றங்கள் குறித்த விவரங்களை தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ளது. அதில் 2022ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் இந்தியா முழுவதும் 7% குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளது. அதாவது 1,00,000 மக்கள் தொகைக்கு 448 குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கொலை உள்ளிட்ட தீவிர குற்றங்கள் குறைந்துள்ளன. 2022ஆம் ஆண்டில் 1,690 கொலைகள் நிகழ்ந்த நிலையில் 2023இல் 1,681 கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதேபோல பெண்களுக்கு எதிரான வழக்கு 9,207 8,943ஆகவும், மூத்த குடிமக்களுக்கு எதிரான வழக்குகள் 2,376 2,104 குறைந்துள்ளது. அதே நேரத்தில் SC/ST வன்கொடுமை வழக்குகள் 1,761 1,921ஆகவும், குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள் 6,580 6,968ஆகவும் அதிகரித்துள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்வைத்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் அமைப்பு நிராகரிக்கக்கூடும் என கூறப்படும் நிலையில் காசா மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராகி வருகிறது. காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான சண்டையை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 20 அம்ச ஒப்பந்தம் ஒன்றை முன்வைத்தார். காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகளை வெளியேற்றுதல், பிணை கைதிகளை விடுவித்தல், ஹமாஸ் குழு ஆயுதங்களை கைவிடுதல், காசாவை மீளுருவாக்கம் செய்தல் உள்ளிட்ட 20 அம்சங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்பதாக இஸ்ரேல் அறிவித்த நிலையில் ஹமாஸ் அமைப்பு இதனை நிராகரிக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. இந்நிலையில் காசா நகரம் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேலிய ராணுவப்படை தயாராகி வருகிறது. காசா நகரை தங்களது ராணுவம் சுற்றி வளைத்து முற்றுகையை தீவிரப்படுத்தி வருவதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். ஹமாஸுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்தும் வகையில் மற்ற பகுதிகளில் இருந்து காசாவை துண்டித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். T20 பேட்ஸ்மேன் தரவரிசையில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா புதிய சாதனைக்கு சொந்தக்காரராகியுள்ளார்.
சர்வதேச T20 தரவரிசை பட்டியலில் இதுவரை யாரும் பெறாத அளவில் அதிக புள்ளிகளை பெற்று இந்திய இளம் வீரர் அபிஷேக் சர்மா சாதனை படைத்துள்ளார். ஆசிய கோப்பை தொடரில் இளம் வீரர் அபிஷேக் சர்மா அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இதன் மூலம் ICC தரவரிசையில் 931 புள்ளிகளை பெற்று அவர் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். இங்கிலாந்து அணியைச் சேர்ந்த டேவிட் மாலன் 2020ஆம் ஆண்டு 919 புள்ளிகள் பெற்றதே இதுவரை பெற்ற அதிகபட்ச புள்ளிகளாக இருந்தது. தற்போது அதனை அபிஷேக் சர்மா தகர்த்துள்ளார். அவரைத் தொடர்ந்து இங்கிலாந்து அணியின் பிலிப் சால்ட் 849 புள்ளிகளுடன் 2ஆம் இடம் வகிக்கிறார். ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் அரை சதம் விளாசி வெற்றிக்கு வழிவகுத்த இந்திய வீரர் திலக் வர்மா 3வது இடத்தை தக்க வைத்துள்ளார். ஜோஸ் பட்லர் 4வது இடத்தையும் இலங்கை அணியின் பத்தும் நிஷாங்கா 5வது இடத்தையும் பிடித்துள்ளனர். T20 பந்து வீச்சாளர்களுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் வருண் சக்கரவர்த்தி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் டிசம்பர் முதல் வாரத்தில் இந்தியா வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவிற்கு வருகை தர உள்ளதாகவும் பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து பேச உள்ளதாகவும் அஜித் தோவல் அறிவித்திருந்தார். ஆனால் புட்டினின் இந்திய வருகைக்கான தேதி அறிவிக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் டிசம்பர் 5 மற்றும் 6 ஆகிய நாட்களில் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புட்டின் வருகைக்கு முன்னதாக நவம்பர் மாதத்தில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் இந்தியாவிற்கு வந்து இருதரப்பு சந்திப்பிற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வார் என்று கூறப்படுகிறது. ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்து வருவதற்காக இந்திய பொருட்கள் மீது 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ள சூழலில் புட்டினின் இந்திய வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மன்னூர் மதுரகாளியம்மன் கோவில் கும்பாபிஷேக மண்டல பூஜை நிகழ்வில் நடிகர் சிவகுமார் குடும்பத்தினர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். அன்னூரை அடுத்துள்ள லக்கேபாளையம் பகுதியில் பிரசித்தி பெற்ற மதுரகாளியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் முடிந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நிகழ்வு நடைபெற்று வருகிறது. நடிகர் சிவகுமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் இக்கோயிலில் நடைபெற்ற மண்டல பூஜை நிகழ்வில் பங்கேற்று வழிபட்டனர். சிவகுமாருடன் அவரது இளைய மகனும் நடிகருமான கார்த்தியும் கலந்து கொண்டார். கோயில் நிர்வாகம் சார்பில் நடிகர் சிவகுமார் குடும்பத்தினருக்கு சிறப்பு மரியாதை செய்யப்பட்டது. அங்கிருந்த பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிவகுமார் கார்த்தியை கண்டதும் செல்போன்களில் செல்ஃபி எடுத்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இந்தி பெரிதா கன்னடம் பெரிதா என பெங்களூருவில் 2 பெண்கள் வார்த்தை மோதலில் ஈடுபட்டனர். பெங்களூருவில் மெட்ரோ ரயில் நிலையத்தில் டிக்கெட் வாங்கும் பொழுது 2 பெண்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதில் பர்தா அணிந்திருந்த பெண் ஒருவர் இந்தியில் பேசினார். உடனே புடவையை அணிந்திருந்த மற்றொரு பெண் கன்னடத்தில் பேசுமாறு வலியுறுத்தினார். ஆனால் அதற்கு பர்தா அணிந்த பெண் மறுப்பு தெரிவித்த நிலையில் நீங்கள் என்ன முதலமைச்சரின் மகடா என மற்றொருவர் ஒருமையில் கேட்க இருவருக்கும் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. இந்த காட்சியை பகிர்ந்து சமூக வலைத்தளங்களில் பலரும் எதிர்வினையாற்றி வருகின்றனர்.